கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஜெபம் பண்ண கடவோம். எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இணையதளத்தின் மூலமாக உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் தந்திருக்கிற தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஆராதனையை யூடியூப்பின் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த அசாதாரண சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்தே வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் அதிகமாக ஜெபிக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே கடைசி வாரத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக நீங்கள் கிருபை செய்திருக்கீங்க. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை கிருபையினாலே வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக அமைய நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய செய்தி கொடுக்க இருக்கின்ற திரு ஜோசப் சுகுணசீலன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் கொடுக்க இருக்கின்ற தேவ செய்தியானது எங்கள் சபை மக்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் ஆசீர்வாதமாக அமைய நீர் உதவி செய்யும். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னா இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 514 பாமாலை 328. கீதங்களும் கீர்த்தனை 514 பாமாலை 328.
நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோ ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதுள்ள இருதயத்தோடைய அறிக்கையிட வேதவசன பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுதும் அன்றி அவருடைய திரு கரங்களினாலே பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோஸ்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகாபஸ்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடியிருந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழியில் விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதருக்கு அருள் செய்த வாக்குறுதிகளின்படியே நிர்வாகிக்குமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினை தந்துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உடைய பசநாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோ. ஆமென். தேவனை இப்பொழுது இறக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுவாம லட்சணமாக இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை ஆயசங்களினாலே நாங்கள் கட்டுண்டர்களாயினும் உருக்கமான மிகுந்த இறக்கத்தினால் எங்களை கட்டவழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுமா இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தரலோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 132. சங்கீதம் 132. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். அவருடைய வாசஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பஸ்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணி வைத்ததற்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் முடிய. ரோமர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். மண்டலங்களில் இருக்கிற கர்த்தாவே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரீபியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியோ. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனக்கு இங்கு அருளரை ஆற்ற வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். போன முறை நாம் மீட்பு என்றால் என்ன என்று கற்றுக்கொண்டோம். இன்று நாம் அந்த மீட்பின் ஒரு கூறாகிய தேவ நீதியை பெற்றுக்கொள்வது எப்படி என்று பார்க்கவிருக்கிறோம். ஏற்கனவே நாம் படித்த பாகம் ரோமையர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியங்களிலிருந்து 3ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம் வரை உள்ள பாகத்தில் அடங்கியுள்ள கருத்துக்களை நாம் சுருக்கமாக படித்தோம். அதை திரும்பவும் ஒரு முறை நான் சுருக்கமாக உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். தூயவராயிருக்கும் கடவுள் நீதி உள்ளவராயும் இருக்கின்றார். நீதி அற்றவர்களை பாவிகள் என்று அவர்களை தண்டனை தீர்ப்புக்கு ஒப்புக் கொடுக்கின்றார். தண்டனை தீர்ப்பானது நரகத்தில் நிலையில்லா காலத்திற்கும் நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். கடவுள் அளிக்கும் இந்த தண்டனை தீர்ப்புக்கு நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் நாம் கடவுளிடமிருந்து குற்றமற்றவர்கள் என்ற தீர்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது குற்றவாளிகளை தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்கின்றார். தண்டனையிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் குற்றமற்றவர்கள் என்ற தீர்ப்பை கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குற்றமற்றவர்கள் என்ற அந்த வார்த்தையை தான் நமக்கு தெரிந்த நீதிமான்கள் என்ற வார்த்தையாக நாம் உபயோகப்படுத்துவது உண்டு.
ஆனால் குற்றமற்றவர்களுக்கும் நீதிமான்கள் என்று சொல்லுவதற்கும் சிறிது வேறுபாடு இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஆதலால் இந்த அருளுரையில் குற்றமற்றவர்கள் அல்லது நீதிமான்கள் என்று நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் குற்றமற்றவர்கள் என்று அதை விளக்குகின்றேன். கடவுள் யாரை குற்றமற்றவர்கள் என்று தீர்க்கிறார் அல்லது தீர்ப்பளிக்கிறார் என்றால், கடவுளுடைய அதாவது கடவுளுடைய நீதி உள்ளவர்களை மட்டுமே கடவுள் குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பளிக்கின்றார். அதாவது கடவுளிடம் காணப்படும் அதே தன்மையுள்ள நீதி நம்மிடம் காணப்பட்டால் நம்மை குற்றமற்றவர்கள், தேவ நீதி உள்ளவர்கள் என்று அவர் ஒத்துக்கொள்கின்றார். அப்படி என்றால் தேவ நீதி பெற்றுக்கொள்ள கடவுள் விரும்பும் வகையில் கடவுளுடைய நீதி கொண்டவர்களாக வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று திருமறையில் புரட்டி பார்த்தால் அங்கு தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளது. கடவுள் நமக்கு திருச்சட்டத்தை கொடுத்துள்ளார், அதாவது நியாயப்பிரமாணத்தை கொடுத்துள்ளார். அந்த திருச்சட்ட கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, அதாவது முழுவதுமாக கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் கடவுள் நம்மை தேவ நீதி அல்லது கடவுளுடைய நீதி உள்ளவர்கள் என்று கருதுகின்றார். அப்படிப்பட்டவர்களை குற்றவாளிகள் அல்ல என்று தீர்க்கின்றார். அவர்களுக்கு நரகத்தில் தண்டனை தீர்ப்பும் கிடையாது, தமக்கு ஏற்புடையவர்கள் என்று ஏற்றுக்கொள்கின்றார். தண்டனை தீர்ப்பிலிருந்து தப்பித்த நாம் கடவுளுடைய நிலை வாழ்வில் புகுந்து கொள்கின்றோம். நித்திய ஜீவன், நிலை வாழ்வில் நமக்கு பங்கு உண்டு. ஆனால் நாம் ஒன்று மனதில் கொள்ள வேண்டியது, கடவுளுடைய திருச்சட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது என்றால் ஒருவேளை எளிதான காரியம் என்று நினைக்கக்கூடும். ஆனால் அது முடியாத காரியமாக மனிதனுக்கு அது விளைகின்றது. ஏனென்றால் நாம் ஆதாமின் வழிமரபில் பிறக்கின்றவர்கள், பிறக்கும்போதே பாவத்தில் கருதரித்து பிறந்தவர்கள், ஆதாமிடமிருந்து பாவ ஊனியல்பை மட்டுமே சுதந்திரித்து கொண்டவர்கள். அதனால் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் கடவுள் எதிர்பார்க்கும் வகையில் திருச்சட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளிடமிருந்து நீதிமான்கள் என்ற சான்றிதழை வாங்கி கொள்ளவே முடியாது. எடுத்துக்காட்டாக இயேசு கிறிஸ்து கற்பித்தது நமக்கு நினைவில் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இயேசு கிறிஸ்து திருச்சட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை குறித்து நமக்கு போதிக்கும்போது சொல்கின்றார், சினம், கோபம் கொலைக்கு சமம் என்று. அதேபோல் பாலியல் எண்ணங்கள் விபச்சாரம் என்கின்றார். அதாவது மனது அளவில் கூட நாம் தேவ நீதியை அற்றவர்களாக காணப்படக்கூடாது. உள் மனதில் கூட திருச்சட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இந்த அளவுக்கு திருச்சட்ட கட்டளைகளை கீழ்ப்படியும் மானிடர் இந்த உலகிலே கிடையாது என்று தான் நான் நினைக்கின்றேன். அவ்வாறு தான் திருமறையும் கூறுகின்றது. அதாவது திருமறையில் கூறப்பட்டுள்ளது, திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆனது யாருமே இல்லை என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி என்றால் நாம் கடவுளுடைய தண்டனை தீர்ப்புக்கு தப்பித்து கொள்வது எப்படி? இந்த கடவுளுடைய தண்டனை தீர்ப்புக்கு தப்பித்து கொள்வதை தான் நாம் மீட்பு, ரட்சிப்பு என்றெல்லாம் கூறுகின்றோம். திருச்சட்டத்தை கடைபிடிக்க முடியாத நிலையில் நான் தண்டனை தீர்ப்புக்கு எப்படி தப்பித்து கொள்வது என்றுதான் நாம் இன்று வாசித்த ரோமையர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 25 முன்பாகம், அதாவது நான் திருவிவிலியத்திலிருந்து எடுத்துக்கொண்டேன். உங்கள் பவர் மொழிபெயர்ப்பில் 26ஆம் வசனம் வரை அந்த வாக்கியம் செல்கின்றது. இந்த வாக்கியங்களை நாம் பார்த்தால், புரிந்து கொண்டால், கடவுள் நமக்கு தெளிவாக ஒரு காரியத்தை கற்பிக்கின்றார்.
அதில் என்ன கூறுகின்றார் என்றால், திருச்சட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நேரியராக வாழ்ந்து கடவுளிடம் நீதிமான்கள் அல்லது குற்றமற்றவர்கள் என்ற தீர்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு பதில் வேறொரு வழி இருக்கின்றது, எளிதான வழி இருக்கின்றது என்று அங்கு கடவுள் நமக்கு தெரிவிக்கின்றார். அதை தான் இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். அதன் முன் ஒரு நிமிடம் தலைகளை வணங்கி இறைவேண்டல் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் மீட்பு என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டோம். இன்று எப்படி நமக்கு அந்த மீட்பு வருகிறது என்று நாங்கள் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். உமது வாக்கியங்கள் மூலம் எங்களுக்கு உண்மையான முழுமையான நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவின் மேல் கொடும். இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் உண்மையான நம்பிக்கை மூலம் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாக ஏற்றுக்கொள்ளும். எங்களை குற்றமற்றவர்கள் என்ற தீர்ப்பு அளியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி மன்றாடுகிறோம் தந்தையே, ஆமென். நாம் நம்முடைய பாகத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமையர் 3ஆம் அதிகாரம் 21. இதில் ஒரு எளிதான காரியம்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் நாம் இதை பல முறை கற்றறிந்திருக்கிறோம், வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம். ஆனால் அதன்படி நாம் அதை நம்பி நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கின்றோமா என்பது ஒரு சந்தேகமாக தான் இருக்கின்றது. ஏனென்றால் நமக்கு அநேகமாக கற்றுக் கொடுக்கப்படுகின்ற காரியங்கள் என்னவென்றால், கடவுள் நம்மளை தண்டிக்கின்றார், தண்டனை தீர்ப்புக்கு தப்பிக்க தேவநீதி கொண்டு இருக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நாம் என்ன நினைத்து கொள்கின்றோம் என்றால், தண்டனை தீர்ப்புக்கு தப்பிக்க தேவநீதியை நாமே சுயமாக சம்பாதித்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அப்படி வெளிப்படையாக கூறுகின்றது கிடையாது, ஆனால் அப்படி நினைத்துக் கொள்கின்றோம். ஆகவே நாம் பல வேளைகளில் லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வாக்கியங்களில் கிறிஸ்து நமக்கு ஓமையாக கூறியுள்ள அந்த பரிசேயனை போல் நாம் எப்படி நடக்கின்றோம்? அந்த பரிசேயனை போல் நான் கொள்ளையர் அல்ல, நேர்மையற்றவர் அல்ல, விபச்சாரம் செய்யாதவர் என்று எண்ணிக்கொண்டு வேறு என்னெல்லாம் செய்கிறோம்? வாரத்தில் 2 முறை நோம்பிருந்து, அதாவது சாப்பிடாமல் இருந்து, வருவாயில் 10 1 பங்கை கொடுத்துவிட்டு நாம் நல்லவர்கள், நேரியர்கள், கடவுளுடைய நீதி நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு நாம் நினைத்து கொண்டு கடவுளுடைய தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். ஆனால் அதே பகுதியில் இயேசு கிறிஸ்து கற்பிக்கின்றார், இந்த பரிசேயன் கடவுளுடைய நீதியை பெற்றுக்கொள்ளாமல் திரும்பி போனான் என்று சொல்கின்றார். மேலும் இதை விடுங்க, நாம் லூக்கா 18 23 வரை காணப்படும் ஒரு தலைவனை போல் நாம் என்ன கூறுகின்றோம்? சிறு வயது முதலே திருச்சட்ட கட்டளைகளுக்கு நான் அப்படியே கீழ்ப்படிந்து நடந்து விட்டேன், அதனால் எனக்கு தண்டனை தீர்ப்புக்கு பயமில்லை என்று முட்டாள்தனமாக நினைத்து கொள்கின்றோம். அந்த மனிதன் நிலைவாழ்வை கண்டு கொள்ளாமல் திரும்பி போனான் என்று கிறிஸ்துவே வேதனைப்பட்டார். இல்லாவிட்டால் அநேகமாக என்னை போல் ஓய்வு பெற்றவர்கள் செய்வது என்னவென்றால், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 23 வரை உள்ளவர்களைப் போல ஆகிவிடுவோம். எப்படி? அவர்கள் ஆண்டவரின் பெயரால் இறைவாக்கு உரைக்கிறார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லி பேய்களை ஓட்டி, சத்தம் போட்டு பேய்களை ஓட்டி வல்ல செயல்கள் பல செய்து கடவுளுடைய சினத்துக்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள். இந்த மாதிரி நீதி நாமவே சம்பாதித்து கொள்ளுகிற சுய நீதியை குறித்து கடவுள் தம்முடைய திருமறை வார்த்தையில் ஏசாயா 64:6 எவ்விதமாக கூறுகின்றார் பாருங்கள். மனிதனுடைய நேரிய செயல்கள், மனிதனுடைய சுய நீதி எல்லாம் அழுக்கடைந்த ஆடையை போன்றது என்கின்றார். ரோட்டில் கடந்த அழுக்கு ஆடை, அதை யாரும் தொடக்கூட மாட்டார்கள்.
இந்த மாதிரி அழுக்கு ஆடைதான் நாமவே சம்பாதித்து கொள்கின்ற சுயநீதி. அந்த நீதி தேவ நீதி அல்ல. அந்த நீதியை வைத்துக்கொண்டு நாம் தண்டனை தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது என்று திருமறையில் திரும்ப திரும்ப நாம் வாசிக்கின்றோம். சரி, தேவநீதியை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் ரோமையர். இப்பொழுதோ கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும், அதாவது நீதிமானாக்கும், தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்திற்கும் தொடர்பு இல்லை என்பது வெளியாக்கப்பட்டு உள்ளது. திருச்சட்டமும் இறை வாக்காளர்களும், நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும், திருச்சட்டமும் இறை வாக்காளர்களும் இதற்கு சார்ந்து பகர்கின்றன. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாதாரண காரியம்தான். நம்ம திருச்சட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நேரியராக வாழ்ந்து தேவநீதியை சம்பாதித்து கொள்வதற்கு பதில் அந்த வழியே வேண்டாம், அதற்கு பதில் வேறொரு வழி இருக்கின்றது என்று இந்த வாக்கியம் மூலம் கடவுள் நமக்கு அறிவிக்கின்றார். வேறு வழி இருக்கு. அது என்ன வழி? தொடர்ந்து வாசிப்போம். அந்த வழி இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாய் கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகின்றார். இது என்ன வழி? ஒன்றுமே கிடையாது, எளிதான ஒன்று. இதை அழகாக புரிந்து கொள்ளலாம். ஏன் நம்மளுக்கு அது புரியவில்லை என்று தெரியல. அதாவது இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டாலே போதும், கடவுள் நம்மை தேவ நீதி உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொண்டு நம்மை குற்றம் மற்றவர்கள் என்று தீர்த்து நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக ஆக்கிக்கொள்கின்றார். அவ்வளோதான். வேற என்ன செய்யணும்? செய்யணும், இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை கொள்ளணும். அதற்கு மேலே என்ன செய்யணுமா? செய்யணும், இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை கொள்ளணும். வேற ஏதாவது செய்யணுமா? செய்யணும், இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை கொள்ளணும். அடுத்த அந்த தொடர்ச்சியை பாருங்க. நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகின்றார். பாகுபாடு கிடையாது. அவர் கொலை செஞ்சவன், கொலை செய்யாதவன், நல்லவன், கெட்டவன், விபச்சாரத்தில் ஈடுபட்டவன், விபச்சாரமே செய்யாதவன், கொலையே செய்யாதவன், அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே இது தேவை, எல்லாருக்குமே அது உண்டு. எல்லாருமே கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக ஆயிடலாம். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் நம்பிக்கையின் மூலம். ஏனெனில் எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். அதாவது ஆதாம் சாகா வரத்தை பெற்றிருந்தார். கடவுள் கொடுத்த ஒரே ஒரு கட்டளையை மீறி சாவை வரவழைத்து கொண்டார். அவர் இனத்தில் பிறக்கிற நாம் பிறக்கும் போதே சாவை சுதந்திரித்து கொண்டு தான் பிறக்கிறோம். நம்மளுக்கு மகிமை இல்லை. கடவுள் ஆதாமை கடவுளுடைய மகிமைக்கு ஒத்த மகிமையான உள்ளவனாக படைத்திருந்தார். அதை இழந்து போனார், நாமும் இழந்து போனோம். இந்த மகிமையை திரும்பி பெற்றுக்கொள்ள முதல் அடி தேவ நீதியை பெற்றுக்கொள்வது. எப்படி? கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து. இது எல்லாருக்கும் உரியது, பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் உரியது, நம்பிக்கை வைக்கும் அனைவருக்கும் உரியது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் இந்த ஒரு சாதாரண காரியம்தான். இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆனால் கடவுள் என்ன செய்கின்றார்? தொடர்ந்து வாசிப்போம். கடவுள் என்ன செய்கின்றார்? ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால், இல்லை முதல் பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம், மீட்பு செயல் கடவுளுடைய அருளால் ரெண்டாவது, இலவசமாய் மூன்றாவது, அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். முதல்ல எப்படி நம்ம கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுறோமா? நம்பிக்கை மூலம். ஏற்கனவே கிறிஸ்து இயேசு ஏதோ ஒரு செயலை செய்து முடித்து விட்டார். என்ன செயல்? மீட்பின் செயல். மீட்பு என்றால் என்ன? ஒரு அடிமை ஒரு வீட்டில் ஒரு தலைவன்கிட்ட வேலை பார்த்துட்ருக்கிறாரு. அவருக்கு விடுதலை வேணுமா? இல்லாட்டா இன்னொருத்தர் அந்த தலைவன்கிட்ட அந்த அடிமையை வாங்கணுமா?
அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கிரயத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து அவரை வாங்கி தன்னுடைய வீட்டில் அடிமையாக வச்சுக்கிறாரு, இல்லாட்டா விடுதலை பண்ணுறாரு. இந்த செயலுக்கு தான் மீட்பு. அதே மாதிரி கடவுள் நம்மை மீட்டு கொண்டார். எங்கேருந்து மீட்டு கொண்டார்? நம்ம பாவம் என்கிற எஜமானுக்கும் ஆண்டானுக்கும் தலைவனுக்கும் அடிமையாக இருந்தோம். கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தையே நம்மளுடைய விலை கிரயமாக கொடுத்து நம்மை அந்த ஆண்டான் தலைவன் பாவத்திட்டிருந்து மீட்டு கொண்டு தன்னுடைய அரண்மனையில் வேலைக்கு அமர்த்தி வச்சிருக்கிறார், அடிமையாக. அதுதான் மீட்பு. இந்த மீட்பு நம்ம செய்யலை, கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த காரியம். அடுத்தது இதிலேருந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, அடிமைத்தனத்திலேருந்து நம்ம விடுவிக்கப்பட்டு கிறிஸ்துவுடைய அரண்மனையில் இருக்கிறோம் அப்படின்னா அடிமையாக தான் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறோம். இருந்தாலும் அந்த பழைய ஆண்டான் பாவத்துக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை, தொடர்பே இல்லை. அதாவது பாவத்தின் செயல் விளைவிலிருந்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுட்டோம். அதனால் இங்கே இருக்கிறோம், கிறிஸ்துகிட்ட இருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு பாவம் செய்யணும்னு ஒரு மாதிரி கை காலெலாம் ஓடுது அப்படின்னா இன்னும் மீட்கப்படலை. அங்கேருந்து இன்னும் மீட்கப்படலைன்னு தான் அர்த்தம், அங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். முதல்ல கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்டார். ரெண்டாவது பாருங்கள், இந்த மீட்பு எப்படி வருது? கடவுளுடைய அருளால், நம்மளுடைய முயற்சியால் வரல, நம்ம நல்லவங்களாக வாழ்ந்ததுனால வரல, நேரிய வாழ்வால் வரலை. கடவுள் நமக்கு இறங்கி தம்முடைய அருளால் நம்மை மீட்டு கொண்டார். அப்போ அருள்னா என்ன? அருகதி அற்ற பாவிகளாகிய நமக்கு கடவுள் காட்டும் அன்பு. தம்முடைய அருளால் மீட்டு கொண்டார். மூன்றாவது, இலவசமாய் மீட்டு கொண்டார். கைமாறுலாம் அவருக்கு தேவையில்லை. சண்டே கிளாஸில் சொல்லிவிடுப்பாங்க, ஜான் இருந்தான், ஜிம் இருந்தான், மீன் பிடிக்க போனால் ஐயா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் தண்ணிக்குள்ளே விழுந்து சாக பார்த்தான், உடனே மனம் மாறி நல்லவன் ஆகிட்டான் அப்படின்னு. அப்படி மனம் மாறி நல்லவன் ஆனால் கிறிஸ்து எதுக்கு சிலுவையில் தொங்கணும்? நீங்களா உங்களை மனம் மாறி நல்லவனை ஆக்கி முடிஞ்சிட்டா கிறிஸ்து எதுக்கு உங்களுக்கு தேவையில்லை, நல்லவன் ஆக முடியாது. அதுதான் சொல்கிறார். நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, இலவசமாய் கைமாறு கருதாமல் கடவுள் தம்முடைய அருளால் கொடுக்கறது தான் இந்த மீட்பு. ஆனால் இதுக்கு லேஸ்பட்ட காரியம் இல்லை. கடவுளுடைய தரப்புலேருந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம எளிதாக கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சுட்டோம், இயேசு கிறிஸ்து மேலே. ஆனால் கிறிஸ்து என்னெல்லாம் செய்கிறார் பார்த்தீங்களா? 25ஆம் வசனத்தில் வாசிங்க, இல்லாட்டா உங்களுக்கு 26ஆம் வசனத்தில் இருக்கும். இந்த மீட்பெல்லாம் எப்படி நம்மளுக்கு வருது? இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாயாகுமாறு. கழுவாயினா பாவம் போக்கும் பலி தான் கழுவாய் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஊரில் எல்லாருக்கும் கழுவாய்ங்கிற பேர் கூட இருக்குது, நம்மளுக்கு தான் தெரியாது தமிழ். இரத்தம் சிந்தி மனிதனுடைய பாவத்துக்கு கழுவாயாகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார். என்ன கழுவாய், என்ன ரத்தம் சிந்தினார்? நம்மளை மீட்க, பாவத்திலேருந்து அங்கேருந்து கொண்டு வர கடவுள் தம் மைந்தனாராகிய கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு இயேசு எனும் மனிதனாக அனுப்புகிறார். இயேசு எனும் மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது திருச்சட்ட கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படைந்து வாழ்ந்து தேவன் இதையே சம்பாதித்து கொண்டார். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் சொன்னேன், யாருமே திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து தேவனிதியை சம்பாதித்தது இல்லை அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு மனிதர் உண்டு, இயேசு கிறிஸ்து. இந்த மாதிரி சம்பாதித்த என்னது தேவநீதியை சம்பாதித்து கொண்ட இயேசு கிறிஸ்து மேல், தன்னுடைய மைந்தனார் மேல் நம்முடைய பாவங்கள் அனைத்தும், உலகத்தில் உள்ள அனைவருடைய பாவத்தையும் சுமத்தினார். பிறகு நமக்கு திருச்சட்டத்தின்படி நம்முடைய பாவங்களுக்கு வரும் தண்டனையை அனுபவிக்கிறதற்கு நம்ம பாவம் சுமத்தப்பட்ட கிறிஸ்துவை அந்த தண்டனையை அனுபவிக்க சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறார். தன்னுடைய சொந்த மைந்தனரை சிலுவையில் கிறிஸ்து நம்மளுடைய பாவம் போக்கும் பலியாய் மரிக்கின்றார், இறக்கின்றார். இதுதான் கழுவாய், பாவம் போக்கும் கழுவாயாக்கினார். இந்த பாவம் போக்கும் கழுவாயாக கிறிஸ்து ஆனது தந்தையாம் கடவுளுக்கு ஏற்புடையதாக இருந்துச்சு, பிரியமுடையதாக இருந்துச்சு. இந்த பலியை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம போடுற
சேவல் ஆடு பலியெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் தன் மைந்தனார் உலக பாவங்களுக்கு கழுவாயான பாவம் போக்கும் பலியானது அந்த செயல் அவருக்கு பிடித்திருந்துச்சு, அதை ஏற்றுக்கொண்டார். அதனால் நாம் கிறிஸ்துவை நம்பினால் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்து நம்முடைய கழுவாயானார், பாவம் போக்கும் பலியானார் அப்படின்னு நம்புனா நம்மளுடைய பாவங்களுக்காக ஏற்கனவே கிறிஸ்து தண்டனையை அனுபவித்து விட்டார் என்று கடவுள் எண்ணிக்கொள்கின்றார். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்து இவ்வுலகில் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து சம்பாதித்திருந்த தேவநீதியை நம்மிடம் இருக்கிற மாதிரி எண்ணிக்கொள்கின்றார். இந்த இடம் மாற்ற பார்த்தீங்களா? நம்மகிட்ட உள்ள பாவம் கிறிஸ்துவிட்ட போய் சேர்ந்துருது அப்படின்னு எண்ணிக்கொள்கிறாரு. கிறிஸ்துவிட்ட இருந்த தேவநீதி நம்மிடம் இருக்குது அப்படின்னு கடவுள் எண்ணிக்கொள்கின்றார். எவ்வளோ நாளைக்கு எண்ணிக்கொள்வார்? எவ்வளோ நேரம் எண்ணிக்கொள்வார்? கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைக்கிற வரைக்கும். கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைக்கிற வரைக்கும் கடவுள் இதை மாதிரி எண்ணிக்கொள்வார். நம்மளுடைய பாவம் கிறிஸ்து மேலே, கிறிஸ்துவுடைய தேவநீதி நம்ம மேலே. ஆனால் கிறிஸ்துவை நம்ம நம்பலைன்னா நம்ம சுயமாக விட்டுட்டோம். நம்மளாக சம்பாதிச்சு தப்பிக்க முடியும்னா நரக வேதனைக்கு தப்பிக்க வேண்டியதுதான். அப்போது கடைசியாக இதை நாம் கற்றுக்கொள்கிறோம் தெளிவாக. கிறிஸ்துவை நம்பினால், கிறிஸ்து நமக்கு பாவ கழுவாயாக இறந்தார் அப்படின்னு நம்பினா கடவுள் நம்மளை குற்றமற்றவர்கள் அப்படின்னு நினைக்கிறார், நீதிமான்கள் நினைக்கிறார். தண்டனை தீர்ப்பு இல்லை அப்படிங்கிறார். நரகத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறார். நிலை வாழ்வுக்குள்ளே வா அப்படின்னு வரவேற்கிறார். இதுக்கெல்லாம் நம்மகிட்ட என்ன தேவை? கிறிஸ்து மேலே உள்ள நம்பிக்கை தான். நம்மை செய்ய வேண்டியது சின்ன காரியம், கடவுள் செய்தது பெரிய காரியம். இதை நம்பணும், அவ்வளோதான். அப்போ இன்றைக்கி 2 பாயிண்ட் தான் படிச்சிருக்கிறோம். ஒன்று என்ன படித்தோன்னு நினைக்கிறேன், நம்மளாகவே நம்மை மீட்டு கொள்ள முடியாது. எவ்வளோதான் நல்லவங்களாக வாழ்ந்தாலும், 1000 பேருக்கு நல்லவனாக வாழ்ந்தாலும், 10,000 பேருக்கு நல்லவன் சொன்னாலும் நம்ம நம்மளை நரகத்திலேருந்து மீட்டுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது என்ன படித்தோம்? கிறிஸ்து நம்ம கழுவாய் என்று நம்பினா, பாவம் போக்கும் பலி என்று நம்பினா, கிறிஸ்து மேலே நம்மளுடைய பாவம் செலுத்தப்பட்டு நம்மளுக்கு அவர் ஏற்கனவே தண்டனை அனுபவித்ததாக கடவுள் எண்ணிக்கொள்கிறார். கிறிஸ்து சம்பாதித்த தேவநீதி நமக்கு வருது. இதுதான் மீட்பின் முதல் கட்டம், கூறு. மீட்பில் நிறைய கூறுகள் இருக்குது, பார்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். மீட்பில் உள்ள முதல் கூறே இதுதான், தேவநீதியை பெற்றுக்கொள்வது. எப்படி? கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கை மூலம் தேவநீதியை பெற்றுக்கொள்வது. இதற்கு பிறகு மீட்பில் நிறைய கூறுகள் இருக்குது. அதை நம்ம முடிந்தால் ரோமையருடைய நிருபத்தை வரிசையாக படித்து தெரிந்து கொள்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம இன்னொன்று மண்டையில் ஏற்றிக்கிட்டு போனோம். என்னென்னா, சரியான முறையில் கிறிஸ்துவை நம்பணும். கிறிஸ்து நம்மளுடைய பாவ கழுவாய் ஆனார் அப்படின்னு நம்பணும். அது ஒன்று தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. மிச்சதெல்லாம் கடவுள் பார்த்து கொள்வார். கடவுள் தாமே இந்த வாக்கியங்களை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை பாடலாக யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 524, பாமாலை 347. கீதங்களும் கீர்த்தனை 524, பாமாலை 347.
நின்றவாறே ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்புள்ள பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் படைத்திருக்கின்ற இந்த காணிக்கை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். காணிக்கை படைத்த சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உமது கரத்திலே வாங்கி உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் சபை மக்கள் வாழ்விலே நீ செய்து வருகின்ற நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபை இந்த வேளையிலும் எங்கள் சபை மக்கள் செய்து வருகின்ற பணிக்காகவும் தொழிலுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பணியிலே பதவி உயர்வுகள் கிடைக்கவும் தொழிலிலே நல்லதொரு ஆதாயம் கிடைக்கவும் நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வருகிற வருமானத்திலே வீணான செலவுகள் வராதபடி நீ பார்த்துக்கொள்ளும் அப்பா. எங்களுக்கு வருகிற வருமானத்தின் ஒரு பகுதியை ஏழை எளிய கஷ்டப்படுகிற மக்களுக்கு கொடுக்கும்படியான நல்ல மனதை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை உமது கிருபையினாலே வழிநடத்தும் பலப்படுத்தும். துதி கனம் மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். லித்தானியா என்னும் பொதுவான பிரார்த்தனை. தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிலாய் எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராகிய தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிலாய் எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிலாய் எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திருத்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிலாய் எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதேயும், எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதேயும். தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலையுயர்ந்த உமது இரத்தத்தால் மீட்டு கொண்ட உம்முடைய ஜனமாகிய எங்கள் மேல் என்றென்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும் பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும் உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும் இருதய குருட்டாட்டத்தில் நின்றும் அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் நின்றும் பொறாமையிலும் பகையிலும் வருமத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றும் விபச்சாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்றெல்லா பாவத்திலும் நின்றும் உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகங்களிலும் நின்றும் இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும் பெருவாரி விஷவியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும் யுத்தத்திலும் கொலையிலும் சடிதியில் வரும் மரணத்திலும் நின்றும் சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் தாய்நாட்டு துரோகத்திலும் நின்றும் சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டிலும் சபை பிரிவினிலும் நின்றும் இருதய கடினத்திலும் உமது வசனத்தையும் கற்பனையையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும் தேவருடைய பசுத்த அவதார ரகசியத்தின் நிமித்தமும் உமது பசுத்த பிறப்பு விருத்த சேதனை நிமித்தமும் உமது ஞானஸ்தானம் உபவாசம் சோதனை நிமித்தமும் தேவருடைய மனவேதனை இரத்த வேர்வை நிமித்தமும் உமது சிலுவை பாடுகளின் நிமித்தமும் உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டதை நிமித்தமும் மகிமையோடு உயிர் தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினது நிமித்தமும் பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமும் துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் கர்த்தராகிய தேவனே, பாவிலாய் எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தை நடத்தி ஆள வேண்டும் என்று எங்கள் குடியரசுத் தலைவரையும் மாநில ஆளுநர்களையும் நாடாளுவோரையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரம ஞானத்தால் நடத்தியறல வேண்டும் என்று சிறந்த உறுதியான அஸ்திபாரங்கள் மேல் அமையும் முயற்சிகளால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபைகளையும் வேலைகளையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று நீதிபதிகளையும் அலுவலர்களையும் வழிநடத்தி அவர்கள் நீதியை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபை அருள வேண்டும் என்று அலுவலர்கள் எல்லோருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் நாட்டை எல்லா மோசங்களிலும் விக்கிரங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தரல வேண்டும் என்று பேராயர்கள் ஆயர்கள் உதவி ஆயர்கள் யாவருக்கும் உமது வசனத்தை பற்றிய மெய்யறிவாகிய பிரகாசத்தை அளித்து
அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் அவ்வசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று எல்லா நாடுகளுக்கும் ஒருமையும் சமாதானத்தையும் ஒரே சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைப்படி ஜாக்கிரதையை நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லோரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபை அதிகமாய் தந்தரல வேண்டும் என்று வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நிற்கிறவர்களை பலப்படுத்தி மனம் மூக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கைதூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பயணம் செய்கிற யாவரையும் பிரசவேதனைப்படுகிற பெண்கள் எல்லோரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைபட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று தாய் தந்தை இல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று எங்களை பயக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று பூமியின் நற்பலன்களை அதனதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்திற்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையும் அறியாமையையும் மன்னித்து உமது பசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு உமது பசுத்தாவின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டர்களோ. லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, கிறிஸ்துவே கேட்டார்களோ. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கோ, கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கோ, கர்த்தாவே எங்களுக்கு இறங்கோ. பரமண்டலில் இருக்கிற கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயும். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சியையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். உமது அடையாராய நாங்கள் எந்த உபத்திரவத்தினாலும் சேதப்படாமல் உமது பஸ்த சபையில் எப்பொழுது உமக்கு சோஸ்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாய் நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாம் கிருபை செய்தருளோ. பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்கள் முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீ செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பசுதாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவே, எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரு. தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜபங்களை கேளும். கிறிஸ்துவே, இப்பொழுதும் எப்பொழுதும் செவியோடு தருளோ. கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும்.
பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்கு எல்லாவற்றையும் உமது நாமத்திற்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிட எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூர்ணமாய் நம்பி பெற்றுக்கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமை உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பஸ் நடக்க உள்ளவர்களைமை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகத்திரமாய் இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். விஷவியாதிகள் நடமாடுகின்ற காலத்தில் செய்ய வேண்டிய சுருக்க ஜபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினால் 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிலாய் எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கி அருளோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபையளித்த சர்வவல்லமையுள்ள தேவனே, 2 பேராது 3 பேராது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கு அருள் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமதடியாராய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்றி இம்மேலும் சத்தியத்தை அறிய அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட்டார்களோ. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட தேவ செய்திக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் செய்தி கேட்கிற மக்களாக இருந்து விடாமல் உடைய சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நீ எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இந்த வேளையிலும் செலத்துறை நகர், ராதாப்பூர், நண்பன் நகர் பகுதியில் வாழ்கின்ற ஒவ்வொரு புறமத்து மக்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் செய்து வருகின்ற பணியையும் தொழிலையும் நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். அவர்களும் நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ள நீ உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதியில் வாழ்கின்ற அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்புடனும் ஒற்றுமையுடனும் விட்டு கொடுத்து வாழ நீ கிருபை செய்கிறதாவே. புறமதத்து மக்களுக்கு முன்மாதிரியாக திகழ நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆலயத்தின் முன்புறமாகவும் பின்புறமாகவும் செல்கின்ற மக்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் இந்த ஆலயத்தை நோக்கி வேண்டுதல் விண்ணப்பங்கள் செய்கிறார்களோ அப்பா, கிருபையாக மனம் இறங்கும். அவர்கள் விண்ணப்பங்களுக்கு ஏற்ற பதிலளிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிற ராஜா. அதன் மூலமாக தாங்கள் பெற்ற நன்மைக்காக இந்த ஆலயத்திலே வந்து உமக்கு நன்றி செலுத்தவும் ஆண்டவரே, அவர்கள் புதியதாக குடும்பமாக எங்களோடு இணைந்து பணியாற்ற நீ உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக இந்த பகுதியில் அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட நீ உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிற ராஜா. எங்கள் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அதன் காலத்தில் நேர்த்தியை செய்து வருகிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, நீர் தந்திருக்க பாடர் குழுவினருக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இசையமைக்கின்ற பிரவீன் சுந்தரை நீர் ஆசீர்வதிங்கத்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவரே, நாங்கள் அதற்கு முன்பாக பாடர் பயிற்சி எடுத்து ஆராதனையிலே பாடி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கொடுத்துரு சிலாக்கியதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் உள்ள பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷ ஞானத்தையும் ஞாபகத்தையும் நீ தர வேண்டுமாறு ஜெபிக்கிறார் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆராதனையும் சிறப்பாக நடைபெற நீ உதவி செய்திருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்காக ஜெபித்த உழைக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைகள் இதை பார்க்கின்ற அனைவருக்கு ஆசீர்வாதமாகவே நீ உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும். துதி கன மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆராதனை நிறைவு பாடலாக யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 629 பாமாலை 307. கீதங்களும் கீர்த்தனைகளும் 629 பாமாலை 307.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வருவோம். அவருக்கு நன்றி. காட் பிளஸ்.